தாவேகாவை வந்து கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ செயல்பாடுகள் ரீதியாகவோ வலிமை ரீதியாகவோ எதிர்கொள்ள திராணி இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக போன்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு கைலாங்கடைக்கு கூட தேராத சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உண்மை. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து செய்தியாளர்களை அளவுக்கு அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் சந்திக்கவே மாட்டேங்கிறார். அதை விட அதிகமாக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளரை சந்தித்து வந்தார். ஏறும்போது இறங்கும்போது போகும்போது வரும்போது எல்லாம் செய்தியாளரை சந்தித்தார். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? இல்லை, செய்தியாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற செய்தியாளர்களை சந்திக்க மாட்டோம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரா? கடந்த முறை மதுரைக்கு போகும்போது மிக தெளிவாக சொல்லிட்டு போனார். இன்னொரு நேரம் சந்தர்ப்பம் கரெக்டாக அமையும் போது அவங்க எல்லாரையும் அழைத்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இப்போ அவருக்கு கட்சிக்கு அவருக்கு கூடுற கூட்டங்கள்லாம் ரசிகர்கள் கூட்டம் தான். அவங்களுக்கு வாக்கு இருக்குதான்னே தெரியல, இருந்தால் தானே ஓட்டு போடுறதுங்கிற ஒரு பிரச்சாரம். இந்த டார்கெட், இந்த அட்டாக்லாம் எதுக்காக? ஏன்னா இன்னும் தேர்தலே சந்திக்கலன்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டு ஒரு முதலாளிகிட்ட பணம் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி இருக்கானே தெரியல, அவங்கெல்லாம் கூட்டம் கூடுறதுனால வாக்காளர்களாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த பேசக்கூடிய சிலர்லாம் வந்து உண்மையான தற்கொலைகளுடைய வடிவம். சில செல்ல பிராணிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அறிவாலயத்தில். அந்த செல்ல பிராணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் கருத்தும் பேசாது, எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் பேசாது, எந்த விதமான நல்ல விஷயங்களையுமே பேசாது. அந்த செல்ல பிராணிகளோட ஒரே வேலை நீங்கள் சொல்வது போல் திட்டமிட்ட சில கருத்துக்களை வந்து பதிவிட்டு போகிற வரலாம் கடிக்கிறது தான் அந்த செல்ல பிராணிகளோட வேலை. தாவேகாவை சில பேர் சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக தற்குறி வெற்றி கழகம் அந்த மாதிரி போடுறாங்க, அணில் குஞ்சுகள் அப்படின்றாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுடைய தலைவர் காதுக்கு போயிருக்குதா? அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல எதுக்கு அவர் காதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து தலைவரை என்ன விஜய்னு கூப்பிடாதீங்க, தளபதின்னு கூப்பிடுங்க அல்லது ஜேவின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். இல்லை, அந்த மாதிரியான எந்த விதமான தகவலும் கிடையாது. அவர் ஒரு காலமும் அப்படி சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவர் ஏன் ஜேவின்னு குறிப்பிட்டார்? அது எங்க எத்தனையோ பேர் நீங்கள் வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறது இல்லையா, இபிஎஸ் ஓபிஎஸ்லாம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானேங்க அது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மாண்புமிகு ஜேவி. மக்கள் வந்து அவரை வந்து எந்த வித மதம் சார்ந்தவர்களாகவும் பார்க்கல, எந்த வித சாதிய சார்ந்தவராகவும் எங்கள் தலைவரை பார்க்கல. அவர் வந்து முழுக்க தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தான் இன்றைக்கு மக்கள் அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி கூண்டுக்குள்ளலாம் நீங்கள் அவரை அடைக்கவே முடியாது. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக உரையாடுவதற்காக தாவேக கட்சியின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு ரமேஷ் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு கட்சியின் தலைவராகிவிட்டால் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன பேசிக்கிறாங்க, எதிர்கருத்துக்கள் என்னென்ன வருது, கிண்டல் தனமாக என்னென்ன பேசுகிறாங்க, இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தலைவருக்கு இருக்குது. இப்போது தாவேகாவை சில பேர் சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக தற்குறி வெற்றி கழகம் அந்த மாதிரி போடுறாங்க, அணில் குஞ்சுகள் அப்படின்றாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுடைய தலைவர் காதுக்கு போயிருக்குதா? அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல எதுக்கு அவர் காதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? இல்லை, கவனிக்கணும். இல்லை, நம்மளை எப்படி பேசுகிறாங்க, களத்தில் பேசக்கூடியவர்கள் பொதுமக்களாக இருந்தால் நாங்கள் கவனிப்போம். இப்போ பேசக்கூடியவர்கள் பொதுமக்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான நம்மளோட எதிரி பொதுமக்கள் கிடையாது சொல்கிறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை பொதுமக்கள் வைக்கிறாங்க தாவேகா மேலே, இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை வந்து நீங்கள் இது போல் மாற்றி அமைச்சிக்கோன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைக்கிறாங்க, ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்லை வந்து நமக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் இது போன்ற விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம காது கொடுத்து கேட்கலாம். நம்ம அவர்களை என்னன்னு கேட்டு அதை நம்ம சரி செய்யலாமா, மாற்றிக்கொள்ளலாமா, இல்லை தொடர்ந்து நம்ம இப்படியே பயணிக்கலாமா அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். அதற்கான நேரத்தை தாராளமாக நம்ம எடுத்துக்கணும். அதையெல்லாம் நாங்கள் தலைவருக்கு அது கொண்டு போவோம். அது எல்லாமே எங்கள் தலைவர் அட்ரஸ் பண்ணுவார். பொதுமக்கள் கிட்டேருந்து நியாயமான முறையில் வந்து ஒரு விஷயங்கள் வருது, தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். எதிர்கட்சிகள் கிட்டேருந்து நியாயமான ஒரு விஷயம் வருது, இதை நம்ம ஏன் கேட்டேன்னா சமூக வலைதளத்தில் சண்டே இதை வச்சு தான் அதான் சொல்கிறேன். இப்போ இது போன்ற கருத்துக்கள் தாராளமாக தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். தலைவர் அதை கேட்பார், அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இது எல்லாமே தலைவர் செய்வார். ஆனால் சில செல்ல பிராணிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அறிவாலயத்தில். அந்த செல்ல பிராணிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அரசியல் கருத்தும் பேசாது, எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் பேசாது, எந்த விதமான நல்ல விஷயங்களையுமே பேசாது. அந்த செல்ல பிராணிகளோட ஒரே வேலை நீங்கள் சொல்வது போல் திட்டமிட்ட சில கருத்துக்களை வந்து பதிவிட்டு போகிற வரலாம் கடிக்கிறது தான் அந்த செல்லப்பிராணிகளோட வேலை. அப்போ இந்த செல்லப்பிராணிகளோட கருத்தை போய் நாங்கள் ஏன் தலைவர்கிட்ட சொல்ல போகிறோம்? அதை நாங்களே கண்டுக்க மாட்டோம்.
அதை போய் நாங்கள் ஏன் எங்கள் தலைவர்கிட்ட சொல்ல போகிறோம்? ஆனால் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரும்போது, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது, ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸ் வரும்போது உடனடியாக தலைமை கொண்டு போவோம் தலைவர்கிட்ட. அப்போ எங்கள் தலைவர் அதை கேட்டுவிட்டு இதற்கு என்ன செய்யணும்னு எங்கள் தலைவர் எங்கிட்ட சொல்லுவார். இதற்கு எப்படி பேசணும், இதற்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டயோ மாவட்ட செயலாளர்கிட்டயோ மாநில நிர்வாகிட்ட தலைவர் சொல்லுவார். நாங்கள் ஆரோக்கியமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். செல்லப்பிராணிகளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து தலைவரை இனிமேல் விஜய்னு கூப்பிடாதீங்க, தளபதின்னு கூப்பிடுங்க அல்லது ஜேவின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். இல்லை, அந்த மாதிரியான எந்த விதமான தகவலும் கிடையாது. அவர் ஒரு காலமும் அப்படி சொல்கிறதெல்லாம் கிடையாது. மிகச்சரியாக தான் அவர் பயணம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் மிக தெளிவாக மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய்னு தான் வந்து எங்களுடைய. ஏன் ஜேவின்னு குறிப்பிட்டாரு? அது ஏங்க எத்தனையோ பேர் நீங்கள் வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறது இல்லையா, இபிஎஸ் ஓபிஎஸ்லாம் சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தானேங்க அது. இதில் என்னங்க தப்பு இருக்குது? இது அதுதான் சொல்கிறேன்ல, இது பொதுச் செயலாளருடைய ஆசை, அவருடைய தனிப்பட்ட விருப்பம். இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லியிருக்காருன்றதுக்காக அது வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வந்து பிரச்சாரத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி விஜய் என்ற பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த பிரச்சாரம் எங்ககிட்டேருந்து வந்தது கிடையாது, மக்கள்கிட்ட வந்தது. ஏன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தலைவர் தான் முதலமைச்சராக வரணும், எப்படியாவது அண்ணன் முதலமைச்சராக வரணும், நம்ம வீட்டு புள்ள மாதிரிங்க அவர் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படும் போது நாங்கள் அதை வந்து பிரச்சாரமாக கொண்டு போகிறோம். அப்போ அதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபடும் போது அதை குலைப்பதற்கு இது போன்ற வேலைகள் செய்ய தான் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்போ ஜோசப் விஜய் என்று அவர் முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் கிடையாதுங்க. அப்படி முன்னிறுத்து வந்து பாஜகவும் திமுகவும் தான். நாங்கள் எந்த வகையிலும் அப்படி முன்னெடுக்கிறதே கிடையாது. அதற்கான அவசியமும் எங்களுக்கு கிடையாது. மக்கள் வந்து எங்கள் தலைவரை எந்த விதமான மதத்தின் அடிப்படையிலும் மக்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சினிமாவிலே அவரை கொண்டாடும் பொழுதும் மக்கள் வந்து அவர் மதம் பார்த்து அவரை கொண்டாடவில்லை. குறிப்பிட்ட மதத்தினர் தான் அவரை கொண்டாடினான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எல்லா மதத்தினரும். ஒரு கட்சி சேர்ந்தவர் ஜோசப் விஜயன் சொல்கிற வரைக்கும் அவர் பேர் ஜோசப் விஜயனே தெரியாது நிறைய ரசிகர்களுக்கு. அந்த ஓட்டர் ஐடி எடுத்து வெளியில் போடுற வரைக்கும் பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சதுனால இப்போ அவருடைய மவுஸ் குறைஞ்சிருச்சா சினிமாவில்? இல்லை அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சி குறைஞ்சிருச்சா? அதற்கு பிறகு அவர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார் நடிப்பில். அதனால் மக்கள் வந்து அவரை வந்து எந்தவித மதம் சார்ந்தவர்களாகவும் பார்க்கல, எந்தவித சாதியை சார்ந்தவராகவும் எங்கள் தலைவரை பார்க்கல. அவர் வந்து முழுக்க 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 தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தான் இன்றைக்கு மக்கள் அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி கூண்டுக்குள்ளெலாம் நீங்கள் அவரை அடைக்கவே முடியாது. இப்போ கூட சமீபத்தில் சட்டமன்றத்தில் அப்பாவு அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, சபாநாயகர், அவர் கூட வந்து மத ரீதியிலான ஒரு தாக்குதலை வந்து முன் வச்சிருக்காரு எங்கள் தலைவர் மேலே. அப்போ இந்த பாஜகவும் திமுகவும் எந்த அளவுக்கு ஒன்றி போயிருக்குது பாருங்கள் இந்த மதவாத அரசியலில். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மதவாத அரசியலை வந்து இவர்கள் முன்னெடுக்கும் பொழுது எங்கள் மக்கள் தலைவரை வந்து மதம் கடந்த தலைவராக பார்க்குறாங்க. அதனால் ஆதரவு பெறுகிறது. இன்றைக்கு எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட, சில பத்திரிகையாளர்கள், சில ஊடகவியலாளர் கூட அவங்க எடுத்த கருத்து கணிப்பில் 20% இப்பொழுதே தாவேகாவிற்கு வாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு, 20% வாக்குகள் சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அவர் வந்து எங்களுடைய கொள்கைகளுக்கு நேர்மாறாக பேசிக்கொண்டு போகிறவர். அப்போ அவரே 20% சொல்கிறாங்க. திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளே அத்தனை சதவீத வாக்குகள் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் களத்தில் எப்படி நிற்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நாங்கள் அடுத்தது மாநாடுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். மதுரையில் எங்களுடைய மாநாடு நடக்குது 25ஆம் தேதி. அதற்கு பிறகு வந்து 3 மாத காலங்கள் தலைவர் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்த போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கான பணிகள் இருக்குது. இப்பொழுதே 20% இருக்கும்பொழுது எங்கள் தலைவர் ஊராக போய் மக்களை பார்த்தா அவங்க நிலைமை நினச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி உயரப் போகிறது, எந்த அளவுக்கு நாங்கள் வந்து தனி மனிதர்களோட ஆட்சியை பிடிக்க போகிறோம். அப்போ மக்கள் வந்து எங்கள் தலைவரை நீங்கள் சொல்வது போல் எந்த விதமான அடையாளத்திற்குள்ளாகவும் சுருக்காமல் மிக தீவிரமாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வந்து அரசியலில் வந்து மீண்டும் நம்ம பார்க்க போகிறோம், முதலமைச்சராக பார்க்க போகிறோன்னு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த ஆதரவு இருக்கிறது அப்படின்றது தான் எதர்சனமான உண்மை. தொடர்ந்து கூட்டங்கள் நடக்குது. உங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தும் சரி, ஆதவ் அர்ஜுனாவும் சரி, அவங்க பேசுகிறது, அப்புறம் ராஜ்மோகன் பேசுகிறது, இதெல்லாம் பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது, தொடர்ந்து ட்ரோல் செய்யப்படுது. நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாங்க, உங்கள் கேமராவை எடுத்துக்கிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், வாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க, எங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு வாங்க, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களுக்கு வாங்க, நாங்கள் பேசுவது எல்லாத்தையும், எங்கள் பொதுச் செயலாளர் பேசுவதாக இருக்கட்டும், நாங்கள் பேசுவது, எங்கள் மாநில நிர்வாகிகள் பேசுவது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக அவங்களுடைய மனசில் இருக்கிறத நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கள். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க பேசுகிறத ட்ரோல் பண்ணுறது மிக தெளிவாக இருக்கிறாங்க. நான் முன்னரே சொன்னது மாதிரி தான், தாவேகாவை வந்து கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ செயல்பாடுகள் ரீதியாகவோ வலிமை ரீதியாகவோ எதிர்கொள்ள திராணி இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக போன்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு கைலாங்கடைக்கு கூட தேராத சில பொருட்களை எடுத்துக்கொண்டு, சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உண்மை. என்னுடைய முதல் நேர்காணல் என் கூட நடக்கிறப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி இந்த கட்சியில் இணைஞ்சிங்கன்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தேன், என்னுடைய பேச்சை பார்த்துட்டு அழைச்சாங்க. தமிழ்நாடு பொதுவாக அப்படி தான், இங்குள்ள தலைவர்கள் திரும்ப திரும்ப பேசி பேசி தான் மக்கள் மனதில் இடம் பிடித்தாங்க. முதல் மாநாட்டில் உங்களுடைய தலைவர் விஜய் கூட பேசின பேச்சு தான் மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப இவங்க பேசுகிற தமிழை சரியாக
உச்சரிக்க தெரியல, பேச தெரியல. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும், புரியுதுங்களா? இன்றைக்கு வந்து பொதுச் செயலாளர் வந்து அவருடைய ஊரில் வழக்கப்படி இருக்கக்கூடிய சில ஸ்லாங்கில் அவர் பேசுகிறாரு. ஐயா எடப்பாடி அவர்கள் பேசும்போது சில வார்த்தைகள் அவருடைய ஸ்லாங் ஏற்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட பல்வேறு இடங்களில் மிஸ்டேக் நடந்திருக்குது. அவருடைய ஸ்லாங்கில் அவர் பேசும்போது பல்வேறு மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணியிருக்கிறார். பார்த்து படிக்கும்போதே பல மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ இதையெல்லாம் வைத்து நம்ம ஒரு தலைவரை மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் வைத்து ஒரு அரசியல்வாதியை மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, மக்கள் ஏற்கத்தக்க கருத்துக்களை பேசுகிறாங்களா, இல்லை மக்கள் ஏற்க முடியாத கருத்துக்களை பேசுகிறாங்களான்றது தான் விஷயமே. இன்றைக்கு நீங்கள் சொல்வது போல பேசி 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 பல்வேறு தலைவர்கள் உருவாயிருக்காங்க அப்படின்னா மக்கள் ஏற்கக்கூடிய கருத்துக்களை பேசுறதுனால உருவாயிருக்கிறாங்க. எழுச்சி மிக்க உரை தானே அதுக்கு காரணம். எழுச்சி மிக்க உரை அப்படிங்கிறதோட அது மக்களுடைய உணர்வுகளை வந்து தொடக்கூடியதாகவும் மக்கள் உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்களாகவும் இருந்தால் தானே மக்கள் ஏற்றுக்க முடியும். அப்போ தானே அந்த எழுச்சி வரும். நீங்கள் மக்கள் உணர்வை பிரதிபலிக்காத பேச்சுக்கள்லாம் எப்படி வந்து இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட தான் மேடையில் பேசுகிறாரு, அவரால் மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஆகிட முடியுமா? சொல்லுங்கள். ஆபாச கருத்து பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால மக்கள் அவர் ஏற்றுப்பாங்களா? அந்த இடத்துல பார்த்து சிரிப்பாங்க, ஒரு கோமாளியை பார்த்து சிரிப்பது போல மக்கள் ஏற்பாங்களான்னு பாருங்க. ஒரு கோமாளியை பார்த்து சிரிப்பது போல மக்கள் அந்த இடத்துல பேசும்போது சிரிச்சிட்டு போவாங்களே தவிர்த்து அதே மாதிரி நினைச்சு இதையும் கடந்துடலாம் அப்படின்றீங்க. ஆளுமை மிக்க தலைவர்களை வந்து மக்கள் புறந்தள்ள மாட்டார்கள். ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கும் திட்டமிட்டு வந்து அவதூறாக பேசுவது, வதந்தியாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மிஸ்டேக்ஸ்னால வந்து மக்கள் உங்களை எடை போட போகிறது கிடையாது. அவர்கள் பேசக்கூடிய அரசியல் கருத்து தெளிவானதாக இருக்கிறதா அப்படின்ற போது மக்கள் நீங்கள் வந்து பாருங்கள், எங்கள் பொதுச் செயலாளர் பேசும்போது மற்றவர்கள் பேசும்போது எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறான்னு வந்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து செய்தியாளர்களை அளவுக்கு அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் சந்திக்கவே மாட்டேங்கிறார். அதை விட அதிகமாக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளரை சந்தித்து வந்தார். ஏறும்போது இறங்கும்போது போகும்போது வரும்போது எல்லாம் செய்தியாளர் சந்தித்து. இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு அவர் வந்து கட்சியில் தான் இருக்கிறார். கட்சியில் அவர் பிரதானமாக இருக்கிறாரா? தலைவர் மாற்றம் தான் நடந்திருக்குது. அந்த மாற்றம் நடந்து அவர் மாநில தலைவராக இருக்கும்போது கட்சி எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு ஒரு தேசிய கட்சி. அதுக்குள்ளே வரேன், அதுக்குள்ளே நான் வரல. பட் இப்போ நீங்கள் இது போல பேட்டி கொடுப்பதனால மட்டுமே இல்லை, செய்தியாளர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற செய்தியாளர்களை சந்திக்க மாட்டோம்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரா? கடந்த முறை மதுரைக்கு போகும்போது மிக தெளிவாக சொல்லிட்டு போனார். இன்னொரு நேரம் சந்தர்ப்பம் கரெக்டாக அமையும் போது அவங்க எல்லாரையும் அழைத்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அன்றைக்கு மிக தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்காரு. சொல்லாமல் போலையே, நாங்கள் மாட்டோம்னு சொல்லலையே. ஆனால் நீங்கள் மற்ற கட்சியினோட ஒப்பிட்டு இவர் வந்து போகும்போது வரும்போதெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு, உங்கள் தலைவர் எப்போ கொடுப்பாருன்னு அந்த ஒப்பீடு தேவையில்லை. எல்லாரும் ஒரே மாதிரியான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்த மாட்டோம் என்பதும் கிடையாது. என்ன ஆயிருதுன்னா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு தாவேக தலைவர் செய்தியாளர்களை சந்திக்கலை. இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கும் போது கூட வழக்கமாக தலைவர்கள் போராட்டம் முடிஞ்சு சந்திப்பாங்க, அதையும் பண்ணலை. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான கருத்துருவாக்கம் வந்துடுது? இவர் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வருது. அரசியலே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் செய்தியாளர் சந்திக்க மாட்டோன்னு சொல்லலைங்க. செய்தியாளர்கள் பாலமாக செயல்படுகிறார்கள், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஊடகங்கள் நமக்கு பாலமாக செயல்படுகிறது. ஒரு கட்சிக்கும் தலைமைக்கும் தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படக்கூடியதாக ஊடகங்கள் இருக்கிறது. கட்சி தலைமை என்ன நினைக்கிறதோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகங்கள் பாலமாக செயல்படுகிறது. நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு எங்கள் தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேருதா இல்லையா? அவர் என்ன சொன்னாலும், என்ன அறிக்கை கொடுத்தாலும், என்ன விஷயம் பேசினாலும் மக்கள்கிட்ட சென்று சேருது. மக்கள்கிட்ட நேரடியாகவே அது கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொன்று, பாலமாக செயல்படக்கூடிய நாங்கள் வந்து நேரடியாக நாங்கள் மக்கள் தொடர்பில் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறது எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துருது, எங்களுக்கு எதுக்கு அந்த பாலம்னு நாங்கள் சொல்லலை. அதற்கான நேரம் வரும்போது, அதற்கான தேவை வரும்போது எங்கள் தலைவர் பேசுவார்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவரும் அதை தான் சொல்கிறார். அதற்கான கால நேரம் வரும்போது நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் மற்ற கட்சிகள் செய்வதையே நாங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், காத்துருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அறிக்கையெல்லாம் போய் சேருது அப்படின்னு சொன்னோன்னு ஒரு ஞாபகம் வருது. ராஜராஜ சோழன் தொடர்பான அறிக்கை நேற்று வெளியாகி அது ஒரு பெரிய பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்குது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது 1970 அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலையில் கல்வெட்டை போய் பாருங்கள், அவர் பேர் இருக்கும். 1000வது சதய விழாவில் நாணயங்கள் வெளியிடப்பட்டது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக விஜய் 2 பேர்த்தையும், திமுகவையும் பாஜகவையும் சேர்த்து வச்சு அடிச்சிருக்காரு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு பாஜக வந்து அழைத்து, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களை அழைத்து நீங்கள் இந்த விழா ஒன்று நடக்குது, பிரதமர் வருவதை வந்து பெருமைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வருவதனால தமிழ் மண்ணுக்கு என்ன பெருமை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல இந்த தமிழ் மண்ணுக்கும் பிரதமருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த தமிழ் மண்ணுடைய கலாச்சாரத்துக்கும், இந்த தமிழ் மொழியை வளர்த்ததிலும், இந்த தமிழ் மண்ணை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போனதிலும் பாஜகவுக்கு என்ன பங்கு இருக்குது? அதை திமுக ஆதரவாளர்களே எதிர்த்து பேசுகிறாங்க. ஆட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, இல்லை ஆட்சிக்கு வந்ததுக்கு அதை எப்படின்னா இவங்க ஆட்சி காலத்தை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். இந்த பழைய காலம் மாதிரி ஈடிக்கு முன்பு, ஈடிக்கு பின்புன்னு நம்ம பிரிச்சுக்கணும். நீங்கள் ஈடிக்கு முன்பு என்ன பண்ணுவீங்க? ஒன்றிய பாஜக, ஒன்றிய பிரதமர் அப்படின்னு பிரதமரை மேடையில் வச்சு நீங்கள் பேசுவீங்க. ஆனால் ஈடிக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? பாரத பிரதமர் வருவது எங்களுக்கு பெருமைன்னு அமைச்சர் விட்டு பேச வைப்பீங்க. ஏன் ஒன்றிய பாரதமாக மாறிடுச்சு? சப்போஸ்
எப்போவுமே ஒன்றியோன்னு குறிப்பிட்டிருக்கிறோம், தெரியாமல் கூட வந்திருக்கலாம். சரி, அதுதாங்க சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிற பெருமைன்னு சொல்கிறார்ல, அந்த பெருமைன்றது யாருக்கு? எங்கள் தமிழ் மண்ணிற்காக, இந்த தமிழுடைய கலாச்சாரத்தில், இந்த தமிழுடைய வரலாற்றில் நம்முடைய பாட்டன்களாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், அவர்கள் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது இந்த தமிழ் மக்களுக்கு பெருமை, இந்த தமிழ் மண்ணுக்கு பெருமை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பெருமை. அதே போல் இந்த தமிழ் மண்ணுக்காக பங்காற்றிய ஒவ்வொருமே தானே பிரதமரை தேடி வர வச்சிருக்குது. அதுதான் நீங்கள் அதுதான் விஷயமே. நீங்கள் பிரதமரை தேடி வர வச்சதுன்னு இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் பேனரில் கட் அவுட்லாம் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. நரேந்திர சோழன் ஒரு பேனர் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், செய்தித்தாள்கள் வெளியாக இருக்குது. இல்லைங்க, நான் கேட்குறேன், ஒரு அரசு விழா எடுக்குது, அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு திமுகவுக்கு தெரியாதா? ஏன் எத்தனை இடத்துல நீங்கள் கருப்பு கொடி காமிச்சிருக்கீங்க பிரதமர் வருகைனப்போ? எத்தனை இடத்துல நீங்கள் கருப்பு பலூன் பறக்க விட்ருக்கீங்க? எத்தனை இடத்துல கருப்பு கொடை காமிச்சிருக்கீங்க? ஏன் அப்போ இதெல்லாம் நீங்கள் எங்களுடைய சோழருடைய புகழையை மங்க வைக்கக்கூடிய வேலை. இங்கே நம்ம சோழனுக்கு விழா எடுக்க வந்திருக்கிறோம், பிரதமருக்கு விழா எடுக்க வரல. அப்போ இது போன்ற வளைவுகள்லாம் நீங்கள் வைக்காதீங்க. வான் உயரத்தில் நீங்கள் பிரதமருக்கு கட் அவுட் வச்சுருக்கிறீங்க. எங்கள் சோழனுக்கு கட் அவுட் வச்சுருந்தா அவ்வளோ பரவாயில்ல, சோழனுடைய விழாவில் வான் உயர நீங்கள் பிரதமருக்கு கட் அவுட் வச்சுருக்கிறீங்களா? அப்போ இது சோழனுடைய பெருமையை குறைப்பதற்கான செயல் கிடையாதா? அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், எங்கள் பெருமையை நீங்கள் குறைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடாதீங்க, நம்ம இங்கே சோழனை போற்றி வந்திருக்கிறோம், தமிழ் மன்னர்களை புகழ்ந்து வந்திருக்கிறோம், இந்த தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தை புகழ்ந்து வந்திருக்கிறோம், தமிழ் அன்னைக்கு நீங்கள் கட் அவுட் வைங்க, ஐயன் வள்ளுவனுக்கு நீங்கள் கட் அவுட் வைங்க, இது போல் நரேந்திர சோழனேன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்படின்னு கேட்டால் தானே உண்மையான தமிழ் மண்ணுக்கான அர்த்தமாக இருக்கும். அப்போ தானே நீங்கள் தமிழ் மண்ணுக்காக நிற்கிறீங்கன்னு அர்த்தம். திமுக கேட்கணுமா இல்லையா? ஆளுங்கட்சி தானே. நீங்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுக்கிற சக்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாஜகவை காலுன்றாமல் நாங்கள் காலுன்ற விட மாட்டோம் தானே பேசிகிட்டு இருக்கீங்க. பாஜகவை உண்மையாக எதிர்க்கிறது நாங்கள் தான் அப்படின்னு நீங்கள் தானே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் இதில் எதிர்க்கலை? அப்போ எங்கள் மன்னன் தமிழ் மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக உழைத்த ஒரு மன்னவனுக்கு நீங்கள் விழா எடுக்கும் பொழுது, அவருடைய பெருமையை பறைச்சாற்றுறதுக்காக விழா எடுக்கும் பொழுது, அங்கே நரேந்திர சோழன் வைக்கிற கட்டோட்டை நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க? இப்போ பல்வேறு இடங்களில் வருங்கால முதலமைச்சர் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வைக்கல ஐயா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஊருக்கு வெளியிலையோ இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையிலையோ நீங்கள் வைக்கல, அந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல தான் வச்சிருக்கிறீங்க. அங்கே தான் பிரதமர் ரோட் ஷோ போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதா? கட்சியினருக்கு தெரியாதா? அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாதா? திமுகவினருக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் யாரோட பெருமைக்காக விழா எடுக்கிறீங்க? அப்போ அமைச்சரும் அதே கருத்தை பேசுகிறாரு, பிரதமர் வருவது பெருமையா? ஆனால் அறிக்கையில் அந்த விஷயம் இல்லை, எல்லாத்தையும் யாருமே எதுவுமே செய்யல அப்படின்னு. அதாவது திமுக செய்யல அப்படின்னு நீங்க ஒரு செலவு மட்டும் வச்சுட்டு நீங்க அந்த சிலையை விட்டுறதுனால சதய விழாவை ஆண்டாண்டு தோறும் நடத்துனது திமுக தான். எங்க மக்கள்கிட்ட அந்த மன்னருடைய செயல்பாடுல கொண்டு போகணுமா இல்லையா? சொல்லப்போனா அதிமுகவும் சரி திமுகவும் சரி சதய விழாவை நடத்திட்டு தான் இருந்திருக்கு. விழா நடத்துவது மட்டுமே விஷயம் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னைக்கு அம்பேத்கர் ஐயா நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் ஐயாவோட புத்தக வெளியீட்டில் எங்கள் தலைவர் கலந்துக்கிறாரு. ஐயா அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுகிறாரு, அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. இன்றைக்கு நீங்கள் சவுத் சைடில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ சுலபமாக எல்லாரும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. சவுத் சைடில் இன்றைக்கும் அந்த சாதிய ரீதியிலான பாலிடிக்ஸ் இன்றைக்குமே அங்கே இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது முக்கியமாக நான் சொல்கிறேன், மிக அதிக அளவில் அங்கே இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட நீங்கள் சமீபத்தில் ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குது. அந்த அளவுக்கு அவங்க மிக தீவிரமாக அந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது இன்றைக்கி எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, அம்பேத்கரை கொண்டாடுங்கள், அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாருமே அவரை மாலை அணிவித்து மரியாதை செலுத்துங்கள், இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த எங்களுடைய கழகத்தினரும் தோழர்களும் எங்கள் தலைவர் விரும்பக்கூடியவர்களும் ஐயா அம்பேத்கரை மதிச்சாங்களா இல்லையா? அதே போல தானே ஐயா பெரியார் அவர்களை ஒட்டுமொத்த பேரும் கொண்டாடினாங்களா இல்லையா? அப்போ இதுதானே நீங்கள் அவருடைய பெருமையை கடத்தி அடுத்த தலைமுறை கொண்டு போகிறது. அவர் அம்பேத்கர் ஐயா சாதிய தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர் நாங்கள் கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட சேர்த்துட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ இதை தானே நீங்கள் செய்யணும். விழா எடுக்கிறதுன்றது முக்கியம் இல்லை, அந்த விழாவை நோக்கமாக வைத்து நீங்கள் மக்கள்கிட்ட என்ன விதைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். என்ன விதைச்சிருக்கு திமுக? விழா எடுத்துட்டேன், நானே ரிலீஸ் பண்ணிட்டேன், கொண்டாடிட்டேன் அப்படின்றதுனால என்ன மாற்றம் நிகழப்போகுது? அந்த மாற்றம் அப்படிங்கிறது அவர்களுடைய பெருமை, அவருடைய சித்தாந்தங்கள் என்ன, அவர்கள் என்ன செயல்பட்டாங்க, நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக போகிறோம், நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் வேலை. விழா எடுக்கிறதுன்றது எதுக்காக நம்ம செய்கிறோம்? வெறும் பெருமைக்காக கிடையாது. அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கடத்த போகிறோம், அவர்களை எப்படிப்பட்ட ஒரு மன்னராக, எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இவர்களெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். அதுதான் விழா எடுக்கிறதுக்கான முக்கியமான குறிக்கோளே. அப்போ அந்த குறிக்கோள் எதுவுமே இல்லாமல் சும்மா நானும் விழா எடுத்தேன், சும்மா நானும் செலவு வச்சேன் அப்படின்னா, கடலுக்கு நடுவில் பேனா செலவு வச்ச மாதிரி நான் பேனா செலவு வச்சுட்டேன், நான் இந்த செலவு வச்சுட்டேன். கடலுக்கு நடுவில் பேனா செலவு வைக்கிறதுக்கு இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நீங்கள் பெருமைக்கு செலவு வைக்கலாம், ஆனால் அதனால் என்ன பயன் இருக்குது? நீங்கள் செய்கிறத நான் செஞ்சுட்டேன் அதனால் பெருமை அப்படின்றது கிடையாது. அதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்த போகிறோன்றத விஷயம் சொல்லலை. ஆக்சுவலாக நீங்கள் அறிக்கையில் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறப்ப தான் இந்த விஷயம் வெளியே ஒரு நோக்கத்தோடு இதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து நம் மன்னர்களுடைய வாழ்வியல் என்ன, வரலாறு என்ன, இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையான்னு நாங்கள் கேட்குறோம். ஐயா அம்பேத்கரை எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோமோ, ஐயா பெரியார் அவர்கள் எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோமோ, ஐயா காமராஜர் அவர்கள் எப்படி நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோமோ, இன்றைக்கி என்ன நாங்கள் காமராஜர் ஏசி போட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறோமா?
ஆனால் அதுக்கு எதிர்ப்பு அந்த அளவுக்கு நீங்கள் பலமாக தெரிவிக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிட்டு இருக்கிறோமே. நாங்கள் அஃபீஷியலாகவும் சொல்லியிருக்கிறோம், நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம். காமராஜரை வந்து இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள், நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ வந்து அவர்களுடைய எந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்றதுல தான் குறிக்கோள் இருக்குது. நல்ல விஷயத்தை கொண்டு போகிறீங்களா, தீய விஷயத்தை கொண்டு போகிறீங்களா அப்படின்றது தான் குறிக்கோளாக நம்ம வச்சுருக்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு விழா எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு செலவு வைக்கிறீங்கன்னா அதோடு அது முடிஞ்சு போகிறது கிடையாது. அதன் மூலமாக என்ன விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கன்வே பண்ண போகிறீங்க, அதை வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க, அதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறோம். அப்போ இதனால தான் நம்மளுடைய வரலாறு வாழும், இதனால தான் நம்ம நல்வழிப்படுத்த முடியும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை. அந்த வேலையை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வெறுமையே வந்து நீங்கள் செலவு வச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணோன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால தான் செய்கிறோம், நீங்கள் ஒன்றுமே செய்யலை. கட்சி தொடங்கி இன்னும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலை, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பக்கம் விஜய்க்கு வாக்கு இல்லை, இப்போ அவருக்கு கட்சிக்கு அவருக்கு கூடுற கூட்டங்கள்லாம் ரசிகர்கள் கூட்டம் தான், அவங்களுக்கு வாக்கு இருக்குதான்னே தெரியலை, இருந்தால் தானே ஓட்டு போடுறதுங்கிற ஒரு பிரச்சாரம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து வர்ற தேர்தலில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட முடியாது, அங்கே கூட்டணி சேர்ந்துருவார் இங்கே கூட்டணி சேர்ந்துருவாருங்கிற ஒரு பிரச்சாரம். இந்த டார்கெட்டு இந்த அட்டாக்லாம் எதுக்காக? ஏன்னா இன்னும் தேர்தலே சந்திக்கலன்னு சொல்கிறீங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து திட்டமிட்டு ஒரு முதலாளிகிட்ட பணம் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஓட்டர் ஐடி இருக்கானே தெரியல, அவங்கெல்லாம் கூட்டம் கூடுறதுனால வாக்காளர்களாக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த பேசக்கூடிய சிலர்லாம் வந்து உண்மையான தற்கொலைகளுடைய வடிவம். எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை வந்து நீங்கள் ஆப்பில் பதிவேற்றம் செய்தால்தான் உங்களுடைய பெயர் வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டத்தில் இருக்குதான்னு சொல்லி அந்த ஆப் வந்து பேக் எண்டில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாதான் நீங்கள் உறுப்பினராகவே சேர முடியும். புரியுதுங்களா? இது எங்களுடைய ஆப்போடைய ஸ்ட்ரக்சரே அதுதான். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் நீங்கள் உறுப்பினராகவே என் கட்சியில் சேர முடியாது, அடிப்படை உறுப்பினராகவே நீங்கள் சேர முடியாது. அப்போ இந்த விமர்சனத்தை வைக்கிறது தற்கொலைத்தனமா இல்லையா? தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேக்காக்கு அடிப்படை உறுப்பினர்களாக சேர்ந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியும்? இது வரைக்கும் நாங்கள் 1 கோடியை கிராஸ் பண்ணியிருக்கோம். 1 கோடியை கிராஸ் பண்ணி 1 கோடியை நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கோம். இரண்டாவது நம்மளுடைய நோக்கம் என்னன்னா 2 கோடியை வந்து தொட வேண்டும். 2 கோடி உறுப்பினர்கள் தான் நம்ம லட்சியம் சொல்லிட்டு அதற்காக தான் நம்ம அடுத்ததாக மை டிவிக்கேன்ற அந்த ஆப் ரிலீஸ், இதற்கான பணிகள். அந்த ஆப்பின் மூலமாக நம்முடைய கிட்டத்தட்ட நம்ம 60,000க்கும் மேற்பட்ட பூத் நிர்வாகிகள் வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம். 60,000 பூத்துகளுக்கு நம்ம நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம். 1 கோடி பேரும் வாக்காளர் அடையாள அட்டை பதிவு பண்ணி தான் சேர முடியும். ஓகே. நீங்கள் லைவ் எடுத்து பாருங்கள், உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் போடுங்க டிவிகே ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர்ஷிப் டிரைவ் வெப்சைட்ஸ் இருக்கும், மொபைலில் நம்பர் இருக்கும், நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் வந்து போன உடனே உங்களோட வாக்காளர் அடையாள அட்டைக்கு நம்பர் கேட்கும். அந்த நம்பரும் உங்கள் பேரும் எல்லாம் மேட்ச் ஆனால் தான் நீங்கள் உறுப்பினராகவே சேர முடியும். உங்கள் உறுப்பினர் அட்டை வந்து ஆன்லைனில் வந்து ஜென்ரேட் ஆகும். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் தாவேக்காவில் உறுப்பினராகவே சேர முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு காரசாரமாக உடனடியாக பதிலளித்தமைக்கு நன்றி.